பேசாம இருந்தே என்ன சாகடிச்சலான்னு பாக்குறியா? நீ சொல்லாம இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல சாப்பிட இரு, நானே கிட்ட வந்தன கொன்னுடுவே ராஸ்கல். தள்ளி போடா இங்க இருந்து. இல்ல ஊட்டி விடலான்னு. நீ யாரை எனக்கு ஊட்டி விடுறதுக்கு? பாவி, என் போனை வேற பிடிங்கி வச்சுக்கிட்டு ஐயப்பனுக்கு எப்படிடா நான் தகவல் சொல்றது? நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா. ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுட. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் பிரியா, ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணாம் பிரியா. ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? அதெல்லாம் கேட்காத பிரியா, வேணான்னு சொன்னா விட்டுற. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஃபூல், நீ யாரை எனக்கு நல்லது சொல்றதுக்கு? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுடா. முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஒரு பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல கூட உன் மூஞ்ச பார்த்ததா ஞாபகம் இல்ல. ஐயப்பனை கேட்டா அவனும் தெரியாதுன்னு சொல்றான். எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாத பொறுக்கி நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அப்படிலாம் பேசாத பிரியா, என்ன நம்ப. பார்க்கவே பார்க்காத கடவுளை நம்புறேன். இப்ப என்ன பார்த்துட்டல, இனிமேலாச்சும் என்ன நம்ப. லூசடா நீ, கடவுளோட உன்னை கம்பேர் பண்ணிக்கிற? மை காட், மெண்டலடா நீ, சைக்கோவா? சொல்லி தொலையேன். இத பாரு, நீ பண்ணிட்டு இருக்கிற காரியம் எவ்வளவு டேஞ்சர்னு உனக்கு தெரியுமா? நிச்சயமா ஐயப்பா உன்னை சும்மா விட மாட்டான். அப்பவே அவங்க அக்கா கிட்ட சொல்லி இந்நேரம் விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு போயிருக்கும். ஊரு பூரா போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கும். கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிராத. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பிரியா. போலீஸ்க்கெல்லாம் பயந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வேனா என்ன? என்னமோ இப்போ வச்சு உனக்கு ஒரு நல்ல புத்திய சொல்லி இந்த கல்யாணத்துல இருந்து உன்னை காப்பாத்தலான்னு ஒரு இது. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. கல்யாணத்துல இருந்து காப்பாத்துனா என்ன அர்த்தம்? ஐயப்பனை கெட்டவன் சொல்ல வரியா? இல்ல அவனை நம்பாதன்னு சொல்ல வரியா? புரியுதா மாதிரி பேச? நான் அதெல்லாம் சொல்லல. ஆனா கல்யாணம் வேணாம் பிரியா. நீ சமத்து இல்ல, தங்கம் இல்ல, என் உசுறு இல்ல. சொன்னா கேளு. ஓ உசுரா, கொன்னுட வேணா ராஸ்கல். என்ன தைரியத்தோட இப்படி எல்லாம் பேசுறடி? யாரா நீ? வேணா, அப்படி சிரிக்காத. எனக்கு ரொம்ப கோவம் வருது. மரியாதையா சொன்னா கேளு, வெளிய போயிடு. இல்லனா என்ன என்ன அடிக்கணுமா? அடி பிரியா. கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுச்சுன்னா கொன்னுடு. நான் தடுக்க மாட்டேன். ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. சைக்கோ 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 வாடா நீ. சனியனே, எங்க இருந்துடா வந்து தொலைஞ்ச? நான் என்னடா பாவம் பண்ணேன் உனக்கு? இப்படி துளி துளியா சாவடிக்கணும் எத்தனை நாளா பிளான் போட்டேன். என்னதான் வேணும் உனக்கு? பணமா, நகையா, இல்ல வேற ஏதாவதா? அதுவும் இல்லடா நான் வேணுமா? ஐயோ இல்ல. சதவெறி பிடிச்ச மிருகமாடா நீ. வாயை தொட்டு சொல்லடா, நான் தான் வேணுமா? அதுக்கு தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. பிரியா, என்ன வார்த்தை சொல்லிட்ட பிரியா. என்ன போய். ஐயோ கடவுளே. ஐயோ அம்மா. உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. ஒன்னு என்னைய பெத்த ஒருத்திதான். அந்த செத்து போன புண்ணியவதி இப்ப இருந்தானா நீ சொன்ன வார்த்தைக்கு அவளே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பான். என்ன போய் இல்ல அண்ணனா 20 வருஷத்து சரித்திரம் நம்ம அம்மா எழுதினது. அவங்க எழுதி கசக்கி போட்ட மோத பாகன்னா அப்படி யாரும் கசக்கி போட்ட கூடாதுன்றதுக்காக எழுதி வச்சத எடுத்து என்கிட்ட கொடுத்த ரெண்டாவது பாகண்டி நீ. புரியுதா பிரியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியல, புரிஞ்சிக்க முடியல சொல்றேன்னு நினைக்கிறியா? என்னென்னமோ சொல்லி உன்னை ஏமாத்த பாக்குறேன்னு தானே தோணுது. இல்ல பிரியா, எங்க அம்மா சத்தியமா நான் ஏமாத்தல, போய் சொல்லல. என் நெஞ்சில காத வச்சு கேட்டு பாரு. தங்கச்சி தங்கச்சி நான் அதை அடிக்கிற ஓலை உனக்கு கேட்கும் பிரியா.
நான் செத்து போனவனோட ஆவியான்னு தானே பிரியா கேட்டேன். நாங்க 2 பேரும் வாழ முடியாம செத்துக்கிட்டு இருந்த பாவிங்கடி. அவன் என் அண்ணன், எனக்கு 3 நிமிஷம் மூத்தவன். அவன் இன்னைக்கு இல்ல, செத்துட்டான். ஆனா எனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசம் இல்ல பிரியா. உடம்புல ஓடுற ரத்தம், அதுக்கு மேல ஒட்ட வச்ச மூஞ்சி மட்டும் ஒண்ணும் இல்ல, மனசு. மனசு பிரியா. 2 பேருக்கும் ஒரே மனசு, 2 பேருக்கும் ஒரே புத்தி. எங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் ஒரே அர்த்தம் நீதான் நினைச்சிட்டு இருந்த. உன்னை நல்லபடியா வாழ வச்சு அழகு பார்க்கணுங்கிறத தவிர எங்க மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. வாய மூடுறா. இப்படி வாழ வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவன் இப்படிதான் கல்யாணத்தை அன்னைக்கு கடத்திட்டு வருவியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ முடியாது பிரியா. சாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரூட் இருக்குன்னா அது கல்யாணம் தான். நம்ம அம்மா ஏன் செத்தாங்கன்னு தெரியுமா? மஞ்ச காமால அவங்கள கொல்லல. மஞ்சளும் குங்குமமா எல்லாம் பொண்ணுங்கள மாதிரி நாமளும் வாழ மாட்டோமான்னு ஆசைப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணாங்களே, அதுதான். அந்த வாழ்க்கை கொடுத்த ஏமாற்றம் தான் அவங்கள கொண்டுச்சு. மை காட், எங்க அம்மா மஞ்ச காமாலையில செத்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னேனே பிரியா, நீ இன்னும் நம்பலையா? உனக்கும் எனக்கும் ஒரே அம்மாதான். உனக்கும் எனக்கும் ஒரே அம்மாதான். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இல்ல. பெரிய கதை பிரியா, சொல்லிடுறேன். இதுக்கு மேல சொல்லாம இருந்தா எந்த புண்ணியமும் இல்ல. இந்த உலகத்துல கொசு ஏன் பிறக்குது, கரப்பாம்பூச்சி ஏன் பிறக்குதுன்னு யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா நானும் எங்க அண்ணனும் ஏன் பிறந்தோம்னு கேட்காதவங்களே இல்ல பிரியா. சின்ன வயசுல சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்ல பிரியா. ஆனா பாக்குறப்பெல்லாம் நீங்க இன்னும் சாகலையான்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பிரியா. ஆனா நாங்க சாகல. எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்த போதும் நாங்க சாகாம தான் இருந்தோம். நானும் எங்க அண்ணனும் அந்த வயசுல உயிரை தக்க வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னைக்காவது எங்க அம்மாவை பாத்துறணுங்கிறது தான். எங்க அம்மா ரெட்டை குழந்தைய எங்களை பெத்து போட்டுட்டு அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பொம்பளை. அவங்கள சொல்லி தப்பு இல்ல, ஒரு அயோக்கியனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், என்ன சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தனா, எப்படி கழட்டி விட்டுட்டு போனா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. காலம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு காதல் வந்துருச்சு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அதுவும் 2, நானும் எங்க அண்ணனும். அம்மா ஏன் எங்களை சாகடிக்காம ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா எங்கேயோ வேலை பார்த்து சம்பாதிச்சு அங்கிருந்தபடியே நாங்க படிக்க கூட அவங்க தான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப காலம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா நாங்க 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்பதான் எங்க அம்மாவை முதல்ல பார்த்தோம். ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் இவங்க தான் உங்க அம்மான்னு அறிமுகப்படுத்தி வச்சாரு. சிரிப்பா வருது இல்ல, உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் பெத்த தாய் தான் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தணும். எங்க விஷயத்துல எங்க அம்மாவையே இன்னொருத்தர் தான் அடையாளம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அழுதாங்க. மன்னிச்சிருங்கடான்னு கையை பிடிச்சி கண்ணுல ஊத்திக்கிட்டாங்க.
தெரியாம செஞ்சிட்ட தப்புக்கு சாட்சியா எங்களை நினைக்கிறீங்களாமான்னு எங்க அண்ணன் கேட்டான். இல்லடா, தெரிஞ்ச இன்னொரு தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு தான் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்கு செத்து சுண்ணாம்பா இருக்காங்க பிரியா. அந்த அயோக்கிய ராஸ்கலை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதால அவங்க திரும்ப வீட்டுக்கு போக விரும்பல. எங்கேயோ வேலை பார்த்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் பொம்பளை பொறுக்கிங்க கிட்ட சிக்கி படாத பாடுபட்டிருக்காங்க. இந்த உலகத்துல தனியா ஒரு பொண்ணு மானத்தோட வாழறது ரொம்ப கஷ்டம்னு எங்க அம்மா எழுதாங்க பிரியா. எங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எல்லா ராத்திரியும் என்னைக்காவது ஒரு நாள் விடிஞ்சுதானே தீரணும். எங்க அம்மாவுக்கும் அப்படி ஒரு நாள் வந்தது. ஒரு நல்ல மனுஷன் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு அம்மா எங்களை கேட்டாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. பச்சையா சொல்லணும்னா எங்க அம்மாக்கு அவரு வாழ்க்கை கொடுத்தாரு பிரியா. அந்த வகையில அவர் கடவுளுக்கு சமம். சந்தோஷமா பண்ணிக்கங்கம்மான்னு சொன்னோம். அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்கங்கிறதுக்கு சாட்சி நீதான் பிரியா. ஆனா என்ன ஒரு வேடிக்கை பாரு, அந்த நல்ல மனுஷனும் ஏற்கனவே கல்யாணமானவரா இருந்தாரு. அது சரி, கல்யாணம் ஆயிட்டா கருணை வரக்கூடாதா என்ன? சரி தப்பு நியாயம் அநியாயம் எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்த விஷயம். எப்படியோ எங்க அம்மா நல்லா இருந்தா போதும்னு நாங்க நினைச்சோம். அம்மா நல்லா இருக்கணும்னா என்னைக்குமே எங்களை அவங்களோட புருஷன்கிட்ட அடையாளம் காட்டிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அம்மா கிட்டே இதை சொல்லி ஒத்துக்க வச்சோம். எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அன்னைக்கு தான் அவங்க செத்து போனாங்க. மஞ்சக்காமலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. உங்க அப்பா மருந்து வாங்க, கடன் வாங்க, டாக்டரை பார்க்கன்னு பேய அலைஞ்சிட்டு இருந்தாரு பிரியா. அவர் ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து நாங்க 2 பேரும் அம்மாவை போய் பார்த்தோம். அம்மா ரொம்ப அழுதாங்க தெரியுமா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரியா, தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கங்கடா, அவளை எப்பவும் தனியா விட்டுறாதீங்கடா, உங்க கண் பார்வையிலே அவ இருக்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு முதல்ல ஒன்றும் புரியல பிரியா. தங்கச்சிக்கு என்னம்மா, அவளுக்கு தான் அப்பா இருக்காருன்னு எங்க அண்ணன் கேட்டான்.
அப்பதான் ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டு அம்மா பட்ட கஷ்டம் அவங்க முன்னாடி பட்ட கஷ்டத்தை விட ரொம்ப பெருசுன்னு தெரிஞ்சிச்சு. அண்ணன் கதறிட்டான் பிரியா. எதுக்குமா இந்த கல்யாண இழவெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டேன். தப்பான ஆளை நம்பி வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து பாதுகாப்பு இல்லாத பொண்ணா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொன்னாங்க. பாதுகாப்புனா என்ன? யாரோ ஒருத்தரை ஏதோ ஒன்ன நம்புறது தானே. அந்த நம்பிக்கை மோசடி பண்றதுல எக்ஸ்பர்ட்டுங்க தான் நாட்டுல ஜாஸ்தி. நம்பி வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து பாதுகாப்பு இல்லாத பொண்ணா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொன்னாங்க. பாதுகாப்புனா என்ன? யாரோ ஒருத்தரை ஏதோ ஒன்ன நம்புறது தானே. அந்த நம்பிக்கை மோசடி பண்றதுல எக்ஸ்பர்ட்டுங்க தான் நாட்டுல ஜாஸ்தி. அம்மா சாகுறப்ப நாங்க 2 பேரும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரியா. செத்தாலும் இந்த ஜென்மத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். பிறந்த பொறப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னா அது எங்க அம்மா ஆசையா பெத்த என் தங்கச்சி ஒன்னு அடக்காக்குறது மட்டும்தான். அப்பதான் முடிவு பண்ணும். அம்மா அதைத்தான் கடைசியா எங்க கிட்ட கேட்டாங்க. அது ஒண்ணுதான் பிரியா. உன்னை பாத்துக்கணும், உன்னை பத்திரமா பாத்துக்கணும், யாரையும் நம்பாம நாங்க 2 பேரும் உன்னை அடக்காக்கணும். இப்ப வரைக்கும் அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரியா. அண்ணா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் பிரியா இன்னும் இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருந்தேன். போதும், இது போதும் எனக்கு. என்ன வெட்டி போட்டா கூட இப்ப நான் சந்தோஷமா சாவேன். அண்ணா, உலகத்துல விலை மதிக்க முடியாதது அம்மாவோட பாசம். எனக்கும் அண்ணனுக்கும் அது அளந்து அளந்து ரேஷன்ல கிடைக்கிற பொருள் மாதிரி கொஞ்சம் காலம் தான் கிடைச்சிச்சு. அப்புறமா அது நின்றுடுச்சு. ஆனா நீ பிறந்ததுல இருந்தே அப்படி ஒண்ணு இல்லாமே போயிடுச்சு பிரியா. யார் கொடுத்த சாபம் பிரியா? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக விதி நம்மளை இப்படி பழி வாங்கணும்? நம்ம யாருக்குமே தெரியாத அந்த யாரோ ஒரு பொறுக்கியோட இச்சைக்கு நம்ம அம்மா பலியானதோட பாவத்தை நம்ம 3 பேரும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் பிரியா. வெளில சொல்ல முடியுமா? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? சொன்னாதான் நம்புவாங்களா? வேணாண்ணா, இந்த ரகசியம் நம்மளோட போகட்டும். இத புரிஞ்சுக்க கூடியவங்க கிட்ட அவசியப்பட்டா சொல்லாமே தவிர யாருக்குமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னா. ஐயப்பனுக்கு புரியும்னா அவன் ரொம்ப நல்லவன். உன்ன மாதிரி அவன் என் மேல ரொம்ப உசுரா இருக்கான். என்ன மாதிரியா? உன்னோட பாசத்துக்கு அவனோட காதல் கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லைன்னா. உனக்கு அவனை பத்தி எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியல. மனுஷன் என்னன்னு அவனை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாணம் வேணாமே பிரியா. இப்போ எனக்கு நீ ஏன் இப்படி சொல்றேன்னு புரியுதுண்ணா. ஆனா நீயும் சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்ல. இல்ல, அப்படி சொல்லாத. எல்லா ஆம்பளைங்களும் அயோக்கிய பசங்க தான். உலகத்துல 2 பசங்க தான் நல்ல பசங்க. ஒண்ணுன்னா இன்னொன்னு எங்க அண்ணன். எங்க அண்ணன் செத்துட்டான். இப்ப நல்லவன்னு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீ ஒரு வளர்ந்த குழந்தையா இருக்கியே, உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னா. ஆனா என்ன புரிஞ்சுக்க முடியுமான்னு பாரு. எனக்கும் உனக்கும் எல்லாருக்குமே இப்ப அதுதான் நல்லது. நான் உணர்ச்சி வசப்பட்டு ஐயப்பனை காதலிக்கல. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3-4 தடவை அடுத்து திரும்ப திரும்ப நானும் அவனும் எதிர்பாராத விதமா தான் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கும் தெரியாது. நாங்க யாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்தப்ப நான் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு அப்ப வேலையே இல்ல. 1ஆம் தேதி நான் சம்பளம் இல்லாம வீட்டுக்கு போனா என் பெரியம்மா எப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க தெரியுமா? என் பெரியம்மாக்காக வச்சும் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஐயப்பன் எனக்கு காதல முதல்ல கொடுக்கலன்னா என் மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துதான் என் மனசுலயே இடம் பிடிச்சான். தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் நானும் அதை தான் செஞ்சிருப்பேன்.
ஆனா வீட்டுல தகராறு பெருசாயி என் பெரியம்மா என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறப்ப நான் இருக்கேன் உனக்குன்னு வந்து நிக்கிறதுக்கு. அவனை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைன்னா. எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு செய்யணும்னு அவனுக்கு என்ன அவசியம்? சொல்ல போனா அன்னைக்கு அவன் இருந்த நெருக்கடியில வேற யாராவது இருந்தா திரும்பி கூட பார்க்காம போயிருப்பாங்க தெரியுமா? கொலை கேஸ்ல அவங்க அண்ணன் மாட்டிக்கிட்டு போலீஸ் தேடுற குற்றவாளியா இருந்தாரு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல பிரியா, எங்க அண்ணனை யாரு கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இருந்தேன். ஒரு வாரம், சரியா ஒரு வாரம் நான் உன்னை கூட பார்க்கல. உலகத்துல எதையும் யாரையுமே நான் பார்க்கல. வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி எங்க அண்ணனுடைய கான்டாக்ட்ஸை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நாங்க 2 பேரும் யார் யாரை மீட் பண்றோம், என்னென்ன பேசணும், என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம ஷேர் பண்ணிப்போம். அண்ணா ஐயப்பனை பத்தி முதல்ல என்கிட்ட சொன்னப்ப அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா டேய், நம்ம தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்றாடா, அவ வாழ்க்கை ஏற்கு மாற ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை, எப்படியாச்சும் அவனை கழட்டி விட வைக்கணும்னு சொல்லி பாக்குறப்பெல்லாம் அந்த பையனை பயமுறுத்திட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னான்.